இவர்தான் ஆல்ஃபிரட் நோபல். இவர் பெயரால் தான் நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. இவர் ஸ்வீடன் நாட்டில் பிறந்த ஒரு வேதியியலாளர். இவர் கண்டுபிடித்தது டைனமைட். சுரங்கங்களை தகர்த்து தங்கம், வெள்ளி போன்ற கனிமங்களை எடுக்க கண்டுபிடித்தார். உலகப் போரின் போது இது ஒரு நாட்டை மற்றொரு நாடு அழிக்க உபயோகப்படுத்தப்பட்டது. அதனால் நட்பு நாடுகளும் எதிரி நாடுகளும் இவரிடம் வாங்கினார்கள். கோடிக்கணக்கில் இவருக்கு பணம் குவிந்தது. இவர் சாலையில் செல்லும்போது மனித இரத்தத்தை குடித்து மனித கரைபடிந்த நோட்டுகளை வைத்திருக்கும் மனிதர்னு இவரை ரொம்ப கேவலமாக மக்கள் பேசினாங்க. மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன்னுடைய சொத்து, கோடிக்கணக்கான சொத்தையும் அவர் நோபல் ட்ரஸ்ட் என்ற ஒன்றை ஆரம்பித்து சமாதானத்திற்கு பாடுபடுபவர்களுக்கு கொடுக்கும்படி செய்தார். ஆரம்பத்தில் இது சமாதானம், அமைதிக்கான நோபல் பரிசாக இருந்தது. பின்னர் அறிவியல் மற்றும் இலக்கியத்திற்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். வருடத்திற்கு 9 கோடி எத்தனை பேருக்கு கொடுக்கிறார்களோ சமமாக பிரித்து தருவார்கள். நோபல் பரிசு ஒரு தங்க பதக்கமும் இருக்கும். இதுதான் அது. அவருடைய படம் போட்டிருக்கும். இன்று நோபலினுடைய நினைவு நாள். ஆல்ஃபிரட் நோபல். நோபலியம்னு ஒரு சிந்தட்டிக் மினரலுக்கு, செயற்கை தனிமத்துக்கு பெயர் வச்சு அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க.